வெல்கம் டு 360 தமிழ். நம்ம இப்ப ஜெராக்ஸ் அப்படின்ற ஒரு வெப் சீரிஸோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி தான் பார்த்துட்டு இருக்கோம். இது ஒரு பக்கவான ஃபேண்டசி த்ரில்லர் வெப் சீரிஸ்னு சொல்லலாம். ஆக்சுவலா ஆல்ரெடி பார்ட் 1 வீடியோவை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கோம். அதை பார்த்துட்டு இதை பார்க்க வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு கதை தெளிவா புரியும். இது வரைக்கும் அதை பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பா பாருங்க. இதோட கதையே ரொம்ப வித்தியாசமா இருக்கும். நம்ம ஹீரோக்கு ஒரு பவர் கிடைக்குது. அந்த பவரை யூஸ் பண்ணி ஒரு விஷயத்தை பண்ண போக பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிறாரு. அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு நிறைய போராட்டம்லாம் பண்றாரு. தப்புச்சாரா இல்லையான்னு சொல்றது தான் மீதி கதை. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். கடைசி எபிசோட்ல எங்க முடிச்சிருப்பாங்கன்னா, டூப்ளிகேட் மீரா இருக்காங்கல்ல, ஹாஸ்பிட்டல்ல இறந்து போயிட்டாங்கன்ற மாதிரி கொண்டு போறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து ஹீரோ வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதனால சட்டுன்னு அவங்க கண் முழிச்சிடுறாங்க. இன்னும் டாக்டர்ஸே இறந்து போனதா சொன்னவங்க கண் முழிச்சிட்டாங்கன்ற மாதிரி இங்க இருக்க எல்லாருமே ஷாக்கிங்கா பாக்குறாங்க. டாக்டர் இறந்து போனதா சொன்னீங்களே, அவ கண் முழிச்சிருக்கான்ற மாதிரி ரேவந்த் சொல்றாரு. இப்ப டாக்டர்ஸ்மே இந்த இடத்துக்கு வந்து ஆச்சரியப்பட்டு இருக்காங்க. இப்ப செல்வாவும் ஒரு பெட்டி நிறைய காசு எடுத்து வச்சுக்கிறாரு. அந்த இடத்துல போய் காசை தந்துடலாம், அதுதான் நமக்கு நல்லது அப்படின்ற மாதிரி வேகமா இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா ஹீரோ தானே அவங்கள கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு, அந்த டூப்ளிகேட்டை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப இங்க இருந்து சைலண்டா கிளம்பிடலாமான்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. அப்பன்னு பார்த்து அந்த பக்கத்து கடையில இருக்க ஃப்ரெண்டு கதவை தட்டிட்டு இருக்காரு. ஏ மச்சான், நீ உள்ளதான் இருக்குன்றது தெரியுது, கதவை சாத்திட்டு என்னடா பண்ற, கதவை தரன்ற மாதிரி தட்டிக்கிட்டே இருக்கான். இவன் என்ன கதவை தட்டிக்கிட்டே இருக்கான், இப்ப என்ன பண்றது அப்படின்ற மாதிரி ஹீரோவும் யோசிக்கிறாரு. இவர் இங்க யோசிக்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்காருல, அதனால அங்க இருக்க டூப்ளிகேட் மீரா இருக்காங்கல்ல, யோசிக்கிற மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏ மீரா, உனக்கு என்ன ஆச்சுன்னு ரேவந்த் பேசுறாரு. ஆனா இவங்க எதுவுமே பேசாம அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டு இருக்காங்க. ஹீரோ நடக்கிறதுனால இவங்களுமே நடந்துட்டு இருக்காங்க. இவளுக்கு என்னாச்சு, இவ ஒருவேளை பேயா மாறிட்டாளா அப்படின்ற மாதிரி அங்க இருக்க எல்லாருமே ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க. மீரா, நீ பண்றதெல்லாம் பார்த்தா எனக்கு பயமா இருக்கு, நீ ஓகே தானே அப்படின்ற மாதிரி ரேவந்த் கேக்குறாரு. இப்ப அந்த சைடுல ஹீரோக்கு டிஸ்டர்பன்ஸ் ஸ்டாப் ஆயிருது. அந்த ஃப்ரெண்டு கிளம்பி போயிடுறாரு. இதனால ஹீரோ இருக்கார்ல, வேகமா இங்க இருந்து ஓடணும்ன்ற மாதிரி டூப்ளிகேட் மீராவை ஓட வச்சிட்டு இருக்காரு. ஏன்னா யாரு கண்ணிலுமே படாத போது நம்ம மறையணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. இந்த பக்கம் செல்வா கார்ல வந்துட்டு இருக்கார்ல, குறுக்க இந்த டூப்ளிகேட் மீரா ஓடி வந்துட்டு இருக்காங்க. சட்டுன்னு குறுக்க வந்ததுனால கண்ட்ரோல் இல்லாம கார் ஒரு இடத்துல இடிச்சிடுறாரு. ஆக்சுவலா இவரை காசு எடுத்துட்டு வர சொன்னாங்கல்ல, அவங்களுமே பின்னாடி தான் வந்துட்டு இருப்பாங்க. அவரை ஒரு இடத்துல வைக்க சொல்லிட்டு எடுத்துக்கலாம் நினைப்பாங்க. ஆனா அவரோட கார் ஆக்சிடென்ட் ஆயிருக்கிறத பார்த்தோன்னா ஷாக் ஆயிடுறாங்க. என்ன இவர் கார் ஆக்சிடென்ட் பண்ணிருக்காரு, என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி செக் பண்றாங்க. அப்படி செக் பண்ணும்போது அவர் இறந்து போயிட்டாருன்றது தெரிய வருது. இதனால அசிஸ்டன்ட் குருவும் இந்த இன்ஸ்பெக்டரும் பயந்துட்டு இருக்காங்க. சரி, இறந்து போனா இறந்து போறாரு, நமக்கு வேண்டியது காசு தானே, இந்த காசை எடுத்துட்டு போயிடலாம், இவர் ஆக்சிடென்ட்ல இறந்த மாதிரி தான் எல்லாருமே நினைப்பாங்கன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி அந்த பாக்ஸ்ல இருக்க காசெல்லாம் எடுத்துட்டு கிளம்ப பாக்குறாங்க. அப்பன்னு பார்த்து அச்சுன்னு தும்புற மாதிரி சவுண்ட் கேக்குது. இங்க இருக்க டூப்ளிகேட் மீரா தான் தும்பிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த சைடு நம்ம ஹீரோக்கு தும்மல் வருது. அதனால இவங்களுமே இந்த இடத்துல தும்பிட்டு இருக்காங்க. யாரோ தும்பிட்டு இருக்காங்களே அப்படின்ற மாதிரி இந்த ரெண்டு பேருமே பயப்படுறாங்க. கண்டிப்பா இங்க யாரோ இருக்காங்க, அவங்களுக்கு இதெல்லாம் தெரியும், அவங்க கிட்ட மாட்டிக்கிட்டா பிரச்சனை அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இப்ப அந்த காட்டு பகுதியில யார் இருக்காங்கன்ற மாதிரி ரெண்டு பேருமே தேட ஆரம்பிக்கிறாங்க. ஐயோ என்ன பண்றது அப்படின்ற மாதிரி ஹீரோவும் இந்த இடத்துல பயந்துட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல அந்த பொண்ணு இருக்கிறத இவங்க ரெண்டு பேருமே கவனிச்சிடுறாங்க. ஒரு பொண்ணு தான் பாத்துருக்கா அப்படின்ற மாதிரி துரத்த ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ஹீரோவும் என்ன பண்றதுன்னு யோசிக்கிறாரு. சட்டுன்னு அந்த போட்டோவை எடுத்துடுறாரு. போட்டோவை எடுத்துட்டா அங்க இருக்க டூப்ளிகேட் மறைஞ்சிரும்ல, மறைஞ்சு போயிருது. இவர் இந்த விஷயத்தை ரொம்ப நேரம் பண்ணதுனால டயர்டா ஃபீல் பண்றாரு. பக்கத்துல இருக்க ஃப்ரெண்டும் என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ற மாதிரிலாம் இவர்கிட்ட கேட்டுட்டு இருக்காரு. அவனுங்க ரெண்டு பேர் துரத்திட்டு வரும்போது திடீர்னு அந்த பொண்ணு மாயமா மறைஞ்சிட்டாங்கல்ல, அவனுங்க ரெண்டு பேருமே ஆச்சரியப்படுறாங்க. ஆனா அந்த பொண்ணோட ஃபேஸை இவனுங்க பார்த்திருப்பாங்க. ஆக்சுவலா மீராவை பொறுத்த வரைக்கும் ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஓடி போனாங்கல்ல, அதனால ரேவந்த் வேகமா வீட்டுக்கு வந்துடுறாரு. அங்கிள், உங்களோட பொண்ணு திடீர்னு ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஓடி போனா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்காரு. பார்த்தா மீரா இங்கதான் வேற Dress போட்ட மாதிரி இருக்காங்க. மீரா, அதுக்குள்ள Dress சேஞ்ச் பண்ணிட்டியான்ற மாதிரி கேக்குறாரு. நான் Dress எல்லாம் சேஞ்ச் பண்ணலையேன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இதை தாண்டி இவர் வேற ஒரு பொண்ணு கூட போனார்ல, யார் அந்த பொண்ணுன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. அவ என்னோட ஃப்ரெண்டு தான்ற மாதிரி சமாளிக்கிறாரு. நீ திடீர்னு மயங்கிட்டல, நான் ரொம்ப பயந்துட்டேன், ஹாஸ்பிட்டல்ல இருந்து எதுக்காக ஓடி போனேன் அப்படின்ற மாதிரிலாம் இவர் கேக்குறாரு. எது, நான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தனா, என்ன உளறிட்டு இருக்கன்ற மாதிரி கேக்குறாங்க. இவங்களுக்கு அதெல்லாம் தெரியாதுல, அதனால தான் இந்த மாதிரி கேக்குறாங்க. நீ வேணும்ட்டே என்ன சமாளிக்கிறதுக்கு ட்ரை பண்றேன்னு எனக்கு நல்லா தெரியுது, இங்க இருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரி வேகமா வீட்டுக்குள்ள போய் உங்க கதவை சாத்திடுறாங்க. என்ன இவ சொல்றதையே புரிஞ்சுக்க மாட்டா, அதுக்குள்ள எப்படி Dress மாத்தினா, எப்படி வீட்டுக்கு வந்தா அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல யோசிக்கிறாரு. இவங்க மீராவோட ஃபேஸை பார்த்திருப்பாங்க. மீரா இந்த ஊர்க்கார பொண்ணு தான் போல, அந்த பொண்ணு பார்த்துட்டாலே என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் பயப்படுறாங்க. அதே சமயம் அந்த செல்வா ஆக்சிடென்ட்ல இறந்து போனது ஊர்ல இருக்க எல்லாருக்குமே தெரிய வந்துருது. இப்ப எல்லா இடத்துலயும் பேனர்லாம் அடிச்சு ஒட்டிட்டு இருக்காங்க. இப்ப காலையில சமயம் அவருக்கான இறுதி சடங்கு வேலைலாம் நடந்துட்டு இருக்கு. இவரோட போட்டியாளரான ரகு இருக்காரு பாத்தீங்களா, இந்த இடத்துல மாலை போடுறதுக்காக வந்திருக்காரு. இவர் தான் பிளான் பண்ணிட்டாரான்ற மாதிரி செல்வாவோட ஆதரவு
ஆதரவாளர்கள் இருக்காங்கல்ல, இவரை அடிக்கிறதுக்காக வராங்க. நான் எதுக்காக இப்படி பண்ண போறேன், எங்களுக்குள்ள போட்டி தான் இருந்தது, மத்தபடி நான் இப்படிலாம் பண்ணலன்னு சொல்றாரு. ஆனா எல்லாருமே கோவத்துல அடிக்கிறதுக்காக வராங்க. இவருமே வேக வேகமா இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இங்க போலீஸ் தானே எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கும் போதுதான் இந்த இன்ஸ்பெக்டரும் சரி குருவும் சரி அந்த பொண்ணை கூட்டத்துல பாக்குறாங்க. அதாவது மீராவும் இந்த சாவை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க போல. இவளை தானே நைட் அந்த இடத்துல வச்சு பார்த்தோம் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி பாத்துக்கிறாங்க. இவளை எப்படியாவது நம்ம லாக் பண்ணணும்ன்ற மாதிரி பிளானும் போடுறாங்க. இந்த மீரா ஒரு தப்பு பண்ணிட்டா, விசாரணைக்காக கூட்டு போனோம் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் லாக் பண்ணிட்டாரு. என் பொண்ணு எந்த தப்பும் பண்ணலன்னு அப்பா சொல்லி பாக்குறாரு. இல்ல நாங்க விசாரணை பண்ணோம், ஸ்டேஷனுக்கு கூட்டு போறோம் அப்படின்ற மாதிரி வேக வேகமா இங்க இருந்து கூட்டு போயிடுறாங்க. அவங்களை ஸ்டேஷனுக்கு கூட்டு போயிருக்கிறத பத்தி ஹீரோக்கு தெரிய வருது. ஹீரோவும் என்ன ஏதுன்னு விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி வேகமா வீட்டுக்கு வராரு. அப்பவும் நடந்த விஷயத்த சொல்லிட்டாரு. சரி ஸ்டேஷனுக்கு போலாம் அப்படின்ற மாதிரி இவருமே ஸ்டேஷனுக்கு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. நியாயமா ஸ்டேஷனுக்கு தானே கூட்டு வந்திருக்கணும், ஆனா இன்னும் ஸ்டேஷனுக்கு கூட்டு வரலன்னு தெரிய வருது. ஸ்டேஷனுக்கு கூட்டு வரலன்னா எங்க கூட்டு போயிருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஹீரோவும் இந்த இடத்துல பயப்பட ஆரம்பிக்கிறாரு. நாங்க ரெண்டு பேர் பண்ணதை நீ பாத்துட்டல, எங்களுக்கு எல்லாமே தெரியும்ன்ற மாதிரி இவங்க ரெண்டு பேர் அடிச்சிட்டு இருக்காங்க. நீங்க எதை பத்தி பேசுறீங்கன்னு எனக்கு தெரியல, நேத்து நைட்டு முழுக்க நான் வீட்டுல தான் இருந்தேன்ற மாதிரி சொல்றாங்க. இல்ல இவ பொய் சொல்றா, இவ எல்லாத்தையும் பார்த்துட்டா, இவள உயிரோட விடுறது ஆபத்துன்ற மாதிரி ரெண்டு பேருமே யோசிக்கிறாங்க. ஒழுங்கா ஒத்துக்கோ அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. ஒத்துக்கிறதுக்கு என்ன இருக்கு, நீங்க எதை பத்தி பேசுறீங்கன்னே எனக்கு தெரியலன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இல்ல ரெண்டு பேருமே பயங்கர கோவப்பட்டு இவ கதையை முடிக்கலான்ற மாதிரி கன் எடுத்து ஷூட் பண்றதுக்காக போறாங்க. அப்பன்னு பார்த்து செல்வாவோட வைஃப் இருக்காங்க பாத்தீங்களா, இந்த குருக்கு கால் பண்றாங்க. உடனே என்ன பாக்குறதுக்காக வான்ற மாதிரி சொல்றாங்க. இதனால குரு இருக்காருல, அவசரப்பட்டு ஷூட் பண்ணாத, நிறுத்து அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. அவங்க எதுக்கு கூப்பிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக அவங்கள பாக்குறதுக்கு வந்துடுறாரு. என் ஹஸ்பண்ட் இறந்து போனதுக்கு நீ தான் காரணம்ன்றது எனக்கு தெரியும், நீ மிரட்டி காசு வாங்குறதுக்கு ட்ரை பண்ணதும் எனக்கு தெரியும், இத பத்திலாம் எனக்கு கவலை இல்ல, ஏன்னா என்னோட ஹஸ்பண்ட் என்ன சீட் பண்ணிருக்காரு, அவர் செத்து போனதுல பிரச்சனை இல்ல, நான் அந்த பதவிக்காக வரப்போறேன், நீ எனக்கு விசுவாசமா வேலை பாரு, அந்த பொண்ணு பார்த்தது தானே பிரச்சனை, அந்த பொண்ணை சாவடிக்கலாம் செய்யாதீங்க, ஏதாவது ஒரு கேஸ்ல அந்த பொண்ணை மாட்டி விட்டுருங்க அப்படின்ற மாதிரி இந்த செல்வாவோட வைஃப் சொல்றாங்க. இப்ப நியூஸ்ல செல்வாவை பத்தி சொல்லிட்டு இருக்கும் போது மீராவை பத்தியும் சொல்றாங்க. அது என்னன்னா செல்வாக்கு நிறைய பொண்ணுங்க கூட பழக்கம் இருக்கு, அந்த மாதிரி மீரா கூட கூட பழக்கம் இருக்கலாம்ன்ற மாதிரி சொல்றாங்க. இந்த காலத்து பொண்ணுங்களா இப்படிதான் இருக்காங்கன்ற மாதிரி ஒருத்தர் கமெண்ட் அடிக்கிறாரு. பக்கத்துல தான் ஹீரோ இருக்காரு. ஹீரோ செம்மையா டென்ஷன் ஆயிடுறாரு. அவளை பத்தி உனக்கு என்னடா தெரியும், அவளை பத்தி இதுக்கப்புறம் ஒரு வார்த்தை பேசின என்ன பண்ணுவனே தெரியாது அப்படின்ற மாதிரிலாம் மிரட்டிட்டு இருக்காரு. மீராவை ரகுவால தான் காப்பாற்ற முடியும்னு யோசிக்கிறாரு. இப்ப ரகுவை பாக்குறதுக்காக வராரு. ஆனா ரகு கட்சி வேலையில பிஸியா இருக்காருல, இவரை கண்டுக்கவே மாட்டாரு. கிளம்பு கிளம்புன்ற மாதிரிலாம் சொல்றாரு. அண்ணன் இந்த தாயத்தினால் தான் எல்லாமே நடக்குதுன்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. ஆனா ரகு அதை காதுலயே வாங்க மாட்டாரு. சீக்கிரமா அவனை அனுப்பி விடுங்கடான்ற மாதிரி சொல்றாரு. இப்ப ஆளுங்க கிளம்புன்ற மாதிரி தள்ளி விடுறாங்க. இப்ப இவருக்குமே ஒரு ஐடியா வந்துருது. அந்த இடத்துல ரகுவோட போட்டோ இருக்கு பாத்தீங்களா, அந்த போட்டோவை எடுத்துக்கிறாரு. நம்ம பேசாம ரகு மாதிரி மாறிடலான்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப நைட்டு நேரம் உண்மையான ரகு இருக்காரு பாத்தீங்களா, இவரோட வீட்டுக்கு வராரு. வாசல்ல இருக்க செக்யூரிட்டி இருக்கார்ல, இவருக்கு சல்யூட்லாம் அடிச்சிட்டு இருக்காரு. இப்ப இவருமே அவரை பார்த்துட்டு உள்ள போயிடுறாரு. கொஞ்ச நேரத்துல நம்ம ஹீரோ ரகு மாதிரி இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இந்த செக்யூரிட்டி தான் பயங்கரமா கன்ஃபியூஸ் ஆயிடுறாரு. இப்பதானே நீங்க வந்தீங்க, அதுக்குள்ள எப்படி திரும்பி வரீங்கன்ற மாதிரிலாம் ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காரு. ரகுவும் சீக்கிரமா இங்க இருந்து கிளம்பணும்னு யோசிக்கிறாரு. காரை எடுங்க, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும்னு சொல்றாரு. இவர் தான் உண்மையான ரகுன்ற மாதிரி ஆளுங்களும் இங்க இருந்து கிளம்புறாங்க. கிளம்புனதுக்கு அப்புறம் செக்யூரிட்டி இருக்கார்ல, சார் உங்களை மாதிரியே ஒருத்தன் வந்தான்ற மாதிரி சொல்றாரு. என்ன இப்படி சொல்றான்ற மாதிரி ரகுவும் ஆளுங்களுக்கு கால் பண்றாரு. ஆளுங்களுமே பக்கத்துல இருக்க ரகு கிட்ட உங்ககிட்ட இருந்து கால் வருதுன்னு சொல்றாங்க. என் பாக்கெட்ல வச்சதுனால தெரியாம கால் வருது போல, பெருசா கண்டுக்காதீங்கன்னு சொல்றாரு. ஆளுங்களும் திரும்ப திரும்ப காலை கட் பண்ணிடுறாங்க. ஆளுங்க போனை எடுக்க மாட்டாங்க. என்ன மாதிரியே இன்னொருத்தனால நீ பாத்துருக்க மாட்ட, சரக்கு இன்னைக்கு கொஞ்சம் ஓவரா அடிச்சிருக்க போல, அதனாலதான் இந்த மாதிரிலாம் தோணுது அப்படின்ற மாதிரி திட்டிட்டு இவருமே உள்ள போயிடுறாரு. இப்ப நம்ம ஹீரோ ரகுவா வந்திருக்காரு பாத்தீங்களா, அவரு ஸ்டேஷன்ல இருக்க இன்ஸ்பெக்டரை பாக்குறதுக்காக தான் வந்திருக்காரு. மீராவை ஒழுங்கா வெளியே விட்டுருங்கன்ற மாதிரி சொல்றாரு. அதெல்லாம் விட முடியாது ரகுன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் பேசுறாரு. நீங்க என்ன பண்ணீங்கன்னு தெரியும், நீங்க பண்ண விஷயத்த அந்த மீரா பார்த்துட்டா, அதனால தானே மீராவை லாக் பண்ண பாக்குறீங்க, இது எல்லாமே எனக்கு தெரியும், ஒழுங்கா மீராவை விட்டுருங்க, அப்படி இல்லைன்னா மீடியா கிட்ட இந்த விஷயத்த சொல்லிடுவேன்ற மாதிரி மிரட்டுறாரு. என்ன இப்படி சொல்றான்ற மாதிரி இன்ஸ்பெக்டரும் இந்த இடத்துல பயப்பட ஆரம்பிக்கிறாரு. இப்ப உடனே அவளை விட முடியாது, நான் நாளைக்கு கண்டிப்பா ரிலீஸ் பண்ணிடுறேன், தயவு செஞ்சு இந்த விஷயத்த வெளியெல்லாம் சொல்லாத அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேட்கிறாரு. நான் வெளியெல்லாம் சொல்ல மாட்டேன், மீடியா கிட்டயும் சொல்ல மாட்டேன், சீக்கிரமா அவளை ரிலீஸ் பண்ணிருங்க அப்படின்ற மாதிரிலாம் ரகு பேசிடுறாரு. இப்ப இந்த இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, வெளிய மீடியா ஆட்கள்லாம் இருக்காங்க, அவங்க கண்ணில் படாம மட்டும் இங்க இருந்து கிளம்பிடுன்ற மாதிரி சொல்றாரு. சரி ஓகேன்ற மாதிரி இந்த டூப்ளிகேட் ரகு இருக்கார்ல, பின்வாசல் வழியா கிளம்புறதுக்காக நடந்து வந்துட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து லோக்கல் சேனல் வச்சிருக்க பையன் இருக்கான் பாத்தீங்களா, ரகு இங்கதான் வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி சட்டுன்னு லாக் பண்ணி பேட்டி எடுக்கிற மாதிரி கேள்வி எல்லாம் கேட்கிறான். ஐயோ இவன் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டானே, என்ன பண்றது அப்படின்ற மாதிரி இவரும் பயந்த மாதிரி நின்னுட்டு இருக்காரு. இவர் சட்டுன்னு மறையவும் முடியாது இல்ல, அதனால பயந்த மாதிரி இங்கேயே நின்னுட்டு இருக்காரு. இவன் கேள்வி கேட்கறத பார்த்து மத்தவங்களும் இந்த இடத்துக்கு வந்து கேள்வி கேட்கறாங்க.
பண்றாங்க. இப்ப எல்லா சேனலுமே இவர் வந்திருக்கிறத கவர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப வீட்ல இருக்க உண்மையான ரகு நியூஸ் சேனலை பார்க்கும்போது எதர்ச்சியா இந்த விஷயத்தை பார்த்துடுறாரு. நம்மளே இங்கதான் இருக்கோம், அப்ப அங்க இருக்கிறது யாரு அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. சார் நான் தான் சொன்னேன்ல, நீங்க தான் நம்பல அப்படின்ற மாதிரி அந்த வாட்ச்மேனும் சொல்றாரு. இப்ப ஆளுங்களுக்கு கால் பண்ணோம் அப்படின்ற மாதிரி இவருமே ஆளுங்களுக்கு கால் பண்றாரு. என்ன திரும்பி சார் கிட்ட இருந்து கால் வருது அப்படின்ற மாதிரி இவங்க யோசிச்சுக்கிட்டே கால் அட்டென்ட் பண்றாங்க. டே உங்க கூட இருக்கிறது உண்மையான ரகு கிடையாதுடா, நான் தான்டா உண்மையான ரகு, உங்க கூட இருக்கவன் யாரு என்னன்னு தெரியல புடிங்கன்ற மாதிரி சொல்றாரு. கூட இருக்க நம்ம ஹீரோ இருக்கார்ல, ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்றதுக்காக வெளியே வந்திருப்பாரு. இப்ப ஓட ஆரம்பிக்கிறாரு. அவன் எதுக்காக ஓடுறான், பிடிக்கணும்ன்ற மாதிரி இவங்களுமே துரத்துறாங்க. அவனுங்க ரெண்டு பேர்கிட்ட மாட்டிக்கிட்டா பெரிய பிரச்சனை, அதனால போட்டோவை எடுக்கணும்ன்ற மாதிரி நம்ம ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, சட்டுன்னு போட்டோவை எடுத்துறாரு. போட்டோவை எடுத்ததுனால இங்க இருக்க டூப்ளிகேட் மறைஞ்சு போயிடுறான். என்ன அவன் திடீர்னு மறைஞ்சு போயிட்டான்ற மாதிரி அந்த ரெண்டு பேர் யோசிக்கிறாங்க. ஹீரோ ரொம்ப நேரம் இந்த விஷயத்த பண்ணார்ல, அதனால மூக்குல இருந்து பிளட் வர ஆரம்பிச்சிருது. இவருமே லைட்டா பயப்படலாம் ஆரம்பிக்கிறாரு. இப்ப ஹீரோ எப்படியாவது மீராவை காப்பாற்றணும்ன்றதுக்காக இன்ஸ்பெக்டர் கெட்டப்ல இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இன்ஸ்பெக்டர் போட்டோ வச்சு இன்ஸ்பெக்டரா மாறி இருக்காரு போல. இப்ப இன்ஸ்பெக்டரா மாறினவரு மீரா எங்கன்னு ஆளுங்க கிட்ட கேக்குறாரு. சார் நீங்க தானே சார் சீக்கிரட்டா இருக்கட்டும்னு ஒரு ஹோட்டல் ரூம்ல வச்சிருக்கீங்கன்ற மாதிரி ஒருத்தர் சொல்றாரு. ஆமா நான் தான் வச்சிருக்கேன்ல, மறந்தே போயிட்டேன் அப்படின்ற மாதிரி இவரும் சமாளிச்சிட்டு இருக்காரு. சோ ஒரு ஹோட்டல் ரூம்ல தான் மீராவை மறைச்சு வச்சிருக்காங்கன்றது இவருக்கு தெரிஞ்சிருச்சுல. அந்த இடத்துக்கு நைஸா போய் மீராவை காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்ப மீராவோட அப்பா இருக்கார்ல, இன்ஸ்பெக்டர் தயவு செஞ்சு என்னோட பொண்ணை விட்டுருங்க, என் பொண்ணு தப்பு பண்ணிருக்க மாட்டா, சாப்பிட்டாலா என்னன்னு தெரியலன்ற மாதிரிலாம் ஃபீலிங்கா பேசிட்டு இருக்காரு. இதை கேட்கிற ஹீரோக்கும் கஷ்டமாயிருது. ஃபீல் பண்ணாதீங்க, சீக்கிரமே உங்க பொண்ணை நான் ரிலீஸ் பண்ணிடுவேன், இப்போதைக்கு உங்க பொண்ணுக்கு நீங்க கொண்டு வந்திருக்க சாப்பாடை தந்துடுறேன், என்கிட்ட சாப்பாடை தாங்கன்ற மாதிரி சாப்பாடெல்லாம் வாங்கிக்கிறாரு. இப்போ ஒரு ஹோட்டல்ல இருக்காங்கல்ல, அந்த இடத்துக்கு போய் பார்க்கணும்ன்ற மாதிரி வேக வேகமா இங்க இருந்து இவர் கிளம்பலாம் ஆரம்பிக்கிறாரு. இதே சமயம் ரகு இருக்காரு பாத்தீங்களா, முகத்தை மறைச்சு மறைச்சு இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. வந்தவர் என்ன சொல்றாருன்னா, நேத்து ஒருத்தன் வந்து பேட்டி தந்தான்ல, அது நானே கிடையாது, என்ன மாதிரி வேற ஒருத்தன் இப்படி பண்ணிருக்கான்ற மாதிரி சொல்றாரு. என்ன சொல்றான் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கன்ஃபியூஸ் ஆகுறாரு. அப்ப இவனுக்கு அந்த உண்மைலாம் தெரியாது போல, வேற எவனோ வந்திருக்கான், அவன் யாருன்றத கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டருமே இந்த இடத்துல யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. உங்களுக்கு கதை எங்கேயாவது கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா அந்த பகுதியை மட்டும் திரும்பி கேளுங்க, உங்களுக்கு கிளியர் ஆயிடும். இப்ப இன்ஸ்பெக்டர் கெட்டப்ல இருக்க நம்ம ஹீரோ இருக்கார்ல, அதாவது டூப்ளிகேட் இன்ஸ்பெக்டர் இருக்கார் பாத்தீங்களா, அந்த ஹோட்டலுக்கு வந்துடுறாரு. ஒரு லேடி கான்ஸ்டபிள் தான் ஒரு ரூம்ல தங்க வச்சிருக்காங்க போல. இப்ப இவர் ரூம்குள்ள வந்து கதவை சாத்த பாக்குறாரு. என்ன சார் ஒரு பொண்ணு இருக்கிற ரூம்ல கதவை சாத்துறீங்க, அதெல்லாம் விட மாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் கதவை சாத்தி தான் பேசுவேன்ற மாதிரி இவர் கதவை சாத்திடுறாரு. அந்த பொண்ணுமே பயப்படுறாங்க, அதாவது மீராவே பயப்படுறாங்க. இவர் நம்ம கிட்ட எல்லை மீறி நடந்துருவாரா அப்படின்ற மாதிரி பயந்துட்டு இருக்காங்க. என்ன பார்த்து பயப்படாத மீரா, நான் எதுவுமே பண்ண மாட்டேன்ற மாதிரிலாம் சொல்றாரு. சார் நான் எந்த தப்புமே பண்ணல சார், என்னை விட்டுருங்க சார் அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. நீ தப்பு பண்ணலன்றது எனக்கு தெரியும், நீ முதல்ல சாப்பிடு, நீ சாப்பிடலன்றதை நினைச்சு உன்னோட அப்பா கஷ்டப்படுறாரு மீரா, சாப்பிடு சாப்பிடுன்னு சொல்றாரு. அவங்க பயந்து சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. விஷம் ஏதாவது கலந்துருப்பான்னு பயப்படுறியா, நான் முதல்ல சாப்பிடுறேன் அப்படின்ற மாதிரி இவர் சாப்பிட்டு காட்டுறாரு. அதுக்கப்புறம் தான் மீராக்கு நம்பிக்கைலாம் வருது. என்ன நம்மள கொல்ல நினைச்சவரு இப்ப அன்பா பேசுறாரு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல சாப்பாட சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ஹீரோ இவரோட லவ்வ வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறாரு. வெளியே ஒரு பையன் உனக்காக அவ்வளவு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான், உன் மேல உயிரியே வச்சிருக்கான் போல, அந்த பையனோட பேர் கூட அசோக் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. அந்த அசோக் அநியாயத்துக்கு நல்லவன், அவனுக்கு போய் நான் துரோகம் பண்ண பார்த்தேன், நான் பண்ணது தப்பு அப்படின்ற மாதிரி ஃபீலிங்கா பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க ஹீரோக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஹீரோவும் சேஃபா இவங்களை இங்க இருந்து கூட்டு போயிடணும், அதுக்கப்புறம் இவங்க கூட சேர்ந்துடணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. மீரா நம்ம கிளம்புனா கரெக்டா இருக்கும், நீ கிளம்பு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. எது நம்மளை காப்பாத்தி கூட்டு போக போறாரா அப்படின்ற மாதிரி இவங்க சந்தோஷப்படுறாங்க. சரி வாங்க சார் போலான்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப ரெண்டு பேருமே கிளம்புறதுக்காக கதவை திறக்கும் போது உண்மையான இன்ஸ்பெக்டர் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அந்த ரகு சொன்னதை கேட்டு ஏதோ பிரச்சனை இருக்குன்றத பாக்குறதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு போல. இவங்க கதவை திறக்கும் போது உண்மையான இன்ஸ்பெக்டர் அந்த இடத்துல இருக்காரு. இப்ப ரெண்டு பேருமே ஷாக்கிங்கா மாத்தி மாத்தி பாத்துக்கிறாங்க. அதே மாதிரி சுத்தி இருக்கவங்களுக்கும் ஆச்சரியமா இருக்கு, என்ன ஒரே மாதிரி ரெண்டு பேர் இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. யாரு உண்மை யாரு பொய்ன்றது சுத்தி இருக்கவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இப்ப ரெண்டு பேருமே இந்த இடத்துல சண்டை போட்டுட்டு இருக்காங்க. உண்மையான இன்ஸ்பெக்டர் யார் நீ அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. இப்ப டூப்ளிகேட் இன்ஸ்பெக்டருமே நடிக்கிறாரு, நீ யாரான்ற மாதிரிலாம் கேக்குறாரு. சுத்தி இருக்கவங்களை கன்ஃபியூஸ் பண்ணோம்ல, அதுக்காக தான் இப்படி பண்றாரு. ஒரு ஸ்டேஜ்ல நம்ம ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, உண்மையான இன்ஸ்பெக்டரை பாத்ரூம்ல வச்சு லாக் பண்ணிடுறாரு. நான் தான் உண்மையான இன்ஸ்பெக்டர், இவன் போலி, இவன் வெளியே வராம பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி ஆளுங்க கிட்ட சொல்லிட்டு வேகமா இங்க இருந்து மீராவை கூட்டிட்டு ஓட ஆரம்பிக்கிறாரு. நான் தான் உண்மையான இன்ஸ்பெக்டர், கதவை தரன்ற மாதிரி லேடி கான்ஸ்டபிள் கிட்ட சொல்றாரு. இல்ல சார் நான் நம்ப மாட்டேன்ற மாதிரி சொல்றாங்க. உன்னை பத்தின சீக்கிரட்டை கரெக்டா சொல்லவான்ற மாதிரி இவர் கரெக்டா சொல்றாரு. என்ன இவர் கரெக்டா சொல்றாருன்ற மாதிரி இவங்க ஆச்சரியப்பட்டு கதவை திறந்துடுறாங்க. சாரி சார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க.
அவங்க எங்கன்னு கேட்கும்போது குரு கூட போயிட்டு இருக்காங்கன்ற மாதிரி சொல்றாங்க. போனை தான் அப்படின்ற மாதிரி இவருமே வாங்கி குருக்கு கால் பண்ணிட்டாரு. குரு, நான் தான் உண்மை, உன் கூட வந்துட்டு இருக்கவன் உண்மையானவன் கிடையாது, நைஸா பேசி அவனை லாக் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. புரிஞ்சது அப்படின்ற மாதிரி குருவும் ஏத்துக்கிறாரு. யார்கிட்ட இருந்து கால் வந்தது அப்படின்ற மாதிரி டூப்ளிகேட் இன்ஸ்பெக்டர் கேட்கிறாரு. அதெல்லாம் ஒண்ணே இல்லைன்ற மாதிரி குருவும் இந்த இடத்துல மேனேஜ் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி மேனேஜ் பண்ணிட்டு இருக்க குரு இருக்காரு பாத்தீங்களா, சட்டுன்னு இவங்க ரெண்டு பேரையும் லாக் பண்ணி பிடிக்கிறாரு. நம்ம உண்மை இல்லன்றதை இவன் கண்டுபிடிச்சிட்டான்றது ஹீரோக்கு தெரியுதுல. இப்ப ஹீரோ என்ன பண்றாருன்னா அட்டாக் பண்ணிட்டு மீராவை கூட்டிட்டு ஓட ஆரம்பிக்கிறாரு. அதே சமயம் உண்மையான இன்ஸ்பெக்டர் இருக்காருல, இந்த இடத்துக்கு வரணும்ன்ற மாதிரி வேகமா பைக்ல வந்துட்டு இருக்காரு. இப்ப ஓடிட்டு இருக்க மீராக்கு குழப்பமா இருக்கு. இங்க என்னதான் நடக்குது, நீ யாரு அப்படின்ற மாதிரிலாம் இவர்கிட்ட கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப இவருமே ஃபீலிங்கா சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நான் தான் அசோக்னு சொல்றாரு. அசோகா நீயா எப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. ஆக்சுவலா நீ ஜுவல் வேணும்னு கேட்டல, அந்த ஜுவல்லை எடுக்கிறதுக்காக நான் ஒரு விஷயத்த பண்ணேன். அப்படி பண்ண ஆரம்பிச்சதுனால தான் இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. இதெல்லாம் கேட்கும் போது உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு, நம்பவே முடிய மாட்டேங்குது. நம்புறதுக்கு கஷ்டமா தான் இருக்கும். ஆனா நான் சொல்றதெல்லாம் உண்மைதான், தயவு செஞ்சு என் கூட வா, நான் ப்ரூவ் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆக்சுவலா இவரோட ஜெராக்ஸ் கடையே பக்கத்துல தானே இருக்கு, அந்த இடத்துக்கு இவங்களை கூட்டு போனா ப்ரூவ் பண்ணிடலாம் நினைக்கிறாரு. இப்ப வேகமா அந்த இடத்துக்கு இவங்களை கூட்டு வந்துடுறாரு. அந்த இடத்துக்குள்ள வந்தோடனே ஹீரோ இருக்காருல, கையில இருக்க தாயத்தை கீழே வச்சிடுறாரு. அதனால இந்த இடத்துக்கு வந்த போலீஸ் இருக்காருல, பாடி மாதிரி பொத்துன்னு கீழே விழுந்துடுறாரு. இங்க நடக்கிற எல்லா விஷயத்தையும் ஹீரோயின் கவனிச்சுட்டு தான் இருக்காங்க. சோ ஹீரோ சொன்னது உண்மைன்றது இவங்களுக்கு தெரிஞ்சிருது. என்னால் தான் எல்லா ப்ராப்ளமும் ஸ்டார்ட் ஆயிருச்சு, என்ன மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரிலாம் அசோக் கேட்டுட்டு இருக்காரு. இல்ல இதுல உன் தப்பு இல்ல, உன்னை சீட் பண்ணலாம் நான் நினைச்சேன்ல, நான் பண்ணதான் தப்பு, என்ன மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இந்த எல்லா ப்ராப்ளத்தையும் எப்படி சால்வ் பண்றதுன்னு எனக்கு தெரியும், என்ன நம்பு, எல்லா ப்ராப்ளத்தையும் நான் சால்வ் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி இவருமே சொல்றாரு. உண்மையான இன்ஸ்பெக்டர் என்ன நினைக்கிறாருன்னா, அவ வீட்டுக்கு போயிருக்க தான் வாய்ப்பு இருக்கு, வீட்டுக்கு போய் செக் பண்ணலான்ற மாதிரி மீராவோட வீட்டுக்கு வந்துடுறாரு. பார்த்தா மீரா இந்த இடத்துல தான் இருக்காங்க. ஆனா இந்த இடத்துல இருக்கிறது உண்மையான மீரா கிடையாது, நம்ம ஹீரோ தான் டூப்ளிகேட்டை ரெடி பண்ணி வர வச்சிருக்காரு போல. உன் கூட என்ன மாதிரியே ஒருத்தன் வந்தான்ல, அவன் யாரு, அவன் எதுக்காக உன்னை காப்பாத்துறதுக்காக வந்தான்ற மாதிரிலாம் இவர் கேட்கிறாரு. ஆனா டூப்ளிகேட் மீரா எந்த ஒரு பதிலும் சொல்லாம இருக்காங்க. வேணும்ட்டே டைமை இழுக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி இவர் செட் பண்ணி அனுப்பியிருக்காரு போல. இந்த சமயம் ஹீரோ என்ன பண்றாருன்னா, உண்மையான மீராவை இந்த ஊரை விட்டே அனுப்பிடணும், சேவ் பண்ணணும்னு நினைக்கிறாரு. இவரோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் கிட்ட சொல்லி ஊரை விட்டே இவங்களை அனுப்பி வச்சிடுறாரு. நான் இந்த ப்ராப்ளத்தை எல்லாம் சால்வ் பண்ணிட்டு வரேன்ற மாதிரி சொல்றாரு. இன்னும் கொஞ்ச நாள்ல எலெக்ஷனே வரப்போது போல. ரகுவும் சரி, செல்வாவோட ஒய்ஃபும் சரி பயங்கரமா பிரச்சாரம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ரெண்டு பேருமே எப்படியாவது ஜெயிச்சிடணும்னு நினைக்கிறாங்க. செல்வாவோட ஒய்ஃப் என்ன பண்றாங்கன்னா, என் ஹஸ்பண்ட சாவடிச்சதே அந்த ரகுவா இருக்க தான் வாய்ப்பு இருக்கு, அவனுக்கு அவங்க ஓட்ட போட போறீங்க, எனக்கே ஓட்ட போடுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ரகுவை பொறுத்த வரைக்கும் எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது, செல்வா உயிரோட வந்தார்னா உங்களுக்கே புரியும்ன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. இந்த மாதிரி கூட்டம் நடந்துட்டு இருக்கும் போது இந்த இடத்துக்கு இறந்து போன செல்வா வந்துட்டு இருக்காரு. செல்வானா செல்வா வரல, நம்ம ஹீரோ தான் செல்வாவோட டூப்ளிகேட்டை ரெடி பண்ணி இந்த இடத்துக்கு வர வச்சிருக்காரு போல. என்ன இறந்து போன ஹஸ்பண்ட் வராருன்ற மாதிரி ஒய்ஃப் ஷாக் ஆகுறாங்க. இப்ப பயந்து கொஞ்சம் தள்ளி எல்லாம் போயிடுறாங்க. வந்து இவர் இருக்கார்ல, என் சாவுக்கு ரகுலாம் காரணம் கிடையாது, என் சாவுக்கு குருவும் இன்ஸ்பெக்டரும் தான் காரணம்ன்ற மாதிரி சொல்றாரு. முடிஞ்ச என்னோட ஒய்ஃபுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வைங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாரு. அப்படி பேசுறவரு சட்டுன்னு இங்க இருந்து மறைஞ்சு போயிடுறாரு. ஹீரோ அங்க இருந்து போட்டோ எடுத்துட்டாரு போல, அதனால தான் மறைஞ்சு போயிடுறாரு. இதை பாக்குற பொதுமக்கள்லாம் ஷாக் ஆயிடுறாங்க. இப்ப பொதுமக்கள்லாம் இங்க என்னதான் நடக்குது அப்படின்ற மாதிரி போலீஸ் ஸ்டேஷன் வாசலுக்கு வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. அதே சமயம் ரகு மீடியாவை சந்திச்சு பேசுறாரு. அந்த நாள் நைட்டு பேட்டி தந்தது நானே கிடையாது, என்ன மாதிரி ஒருத்தன் வந்து பேட்டி தந்திருக்கான், அவன் என்னோட டூப்ளிகேட்டா என்னன்னு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்ப இன்ஸ்பெக்டருமே இத பத்தி சொல்றாரு. என்ன மாதிரியே ஒருத்தன் வந்தான், எப்படின்னு தெரியல, என்னோட ஆளுங்க கூட பார்த்தாங்க, இந்த ஊர்ல என்னதான் நடக்குதுன்னு புரியல அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இது எல்லாத்தையும் சேர்த்து பார்த்துட்டு இருக்காரு. நான் சொன்னதை நீ நம்பவே இல்லை பத்தியா, நான் அன்னைக்கு ஓடவே இல்லை பேபி, நான் அன்னைக்கு இங்க வரவே இல்லை பேபி அப்படின்ற மாதிரிலாம் அந்த செட்டப் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இந்த டூப்ளிகேட்ன்ற விஷயத்தை மக்கள் எல்லாருமே யூஸ் பண்ணிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா ஒரு பையன் கேர்ள் ஃப்ரெண்டை ஏமாத்தி வேற ஒரு பொண்ணு கூட சுத்தி இருப்பான். அதை பத்தி கேர்ள் ஃப்ரெண்ட் கேட்கும் போது அது நான் கிடையாது பேபி, வேற யாரோ அப்படின்ற மாதிரிலாம் ஏமாத்திட்டு இருக்கான். அதே மாதிரி ஒருத்தன் திருடி மாட்டிப்பான், நான் கிடையாது என்னோட டூப்ளிகேட் அப்படின்ற மாதிரிலாம் ஏமாத்திட்டு இருக்கான். இப்ப குற்றம் பண்ணிட்டு யார் மாட்டினாலும் சரி அது என்னோட டூப்ளிகேட், நான் பண்ணல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப ஊருக்குள்ள எல்லாருமே இதை வச்சுதான் ஏமாத்திட்டு இருக்காங்க, ஜாலியா விளையாடிட்டு இருக்காங்கன்ற மாதிரிலாம் நமக்கு காட்டுறாங்க. போலீஸ் எப்பதான் இதுக்கு பின்னாடி இருக்கவங்கள பிடிக்க போறாங்கன்னு மீடியா ஆட்களும் பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சமயத்துல தான் ஹீரோவோட ஃப்ரெண்ட் செக்கிங்ல மாற்றாரு. சாதாரண செக்கிங்ல தான் மாற்றாரு. ஆனா இவர் பாட்டுக்கு எனக்கு எதுவுமே தெரியாது, ஹீரோ பண்ணதை பத்திலாம் எனக்கு தெரியாதுன்ற மாதிரி உளர ஆரம்பிச்சிடறான். இதனால போலீஸ்மே என்ன இவன் உளறான்ற மாதிரி லாக் பண்ணிடுறாங்க.
என்னென்னமோ இவன் சொல்றான்ல, அதனால அடிச்சு விசாரிக்கலாம்னு அடிச்சு விசாரிக்கிறாங்க. இப்ப இவனுமே சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறான். இதுக்கு பின்னாடி கண்டிப்பா அசோக் தான் இருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறான். ஏன்னா அசோக் அடிக்கடி கதவை சாத்திட்டு உள்ள போயிடுவாரு. அப்படி உள்ள போறவரு அங்க ஏதோ பண்ற மாதிரியே இவருக்கு தோணும். அதே மாதிரி கடையை விட்டு சேட்டு வந்ததை பார்த்திருப்பாரு, இன்ஸ்பெக்டர் மாதிரி ஒருத்தர் வந்ததை பார்த்திருப்பாரு, ஏன் ரகு வந்ததை கூட பார்த்திருப்பாரு. ஆக மொத்தத்துல அந்த கடைக்குள்ள ஹீரோ மட்டும் இருக்கானா, இவங்க எல்லாம் எப்படி வெளியே வராங்க, ஹீரோ தான் ஏதோ பண்றான்றது தெரிஞ்சிருது. இதை தாண்டி ஓனரை ஸ்டார்டிங்கே 2 இடத்துல பார்த்தான் பாத்தீங்களா, அதை பத்திலாம் போலீஸ் கிட்ட சொல்லிடுறான். இது மூலியமா அசோக் தான் இதுக்கு பின்னாடி இருக்காருன்றது இன்ஸ்பெக்டருக்கு தெரிய வந்துருது. இப்ப இன்ஸ்பெக்டர் என்ன பண்றாருன்னா அசோக்க பாக்குறதுக்காக கடைக்கு வராரு. ஆனா அசோக் கடையில இருந்து கிளம்பி போயிட்டாரு போல. ஆனா கடையில ஏகப்பட்ட போட்டோஸ் இருக்கு. அதாவது அவர் நிறைய கெட்டப்க்கு மாறினாரு பாத்தீங்களா, அந்த எல்லா போட்டோஸையும் எடுக்காம போயிருக்காரு போல. இவன் தான் இந்த விஷயத்த பண்ணிருக்கான், இங்க இருக்க மிஷின் மூலியமா பண்ணிருக்கான் போல. எப்படி மிஷின் மூலியமா பண்ண முடியும்ன்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. எப்படியாவது அவனை பிடிக்கணும்ன்ற மாதிரி இன்ஸ்பெக்டரும் யோசிச்சுட்டு இருக்காரு. இத பத்திலாம் நியூஸ்ல வந்துட்டு இருக்குல்ல, ரகுவும் இந்த விஷயத்த பாக்குறாரு. அப்ப இதுக்கெல்லாம் காரணம் இவன் தானா, அன்னைக்கு தாயத்தினால் தான் ஏதோ நடந்தது அப்படின்ற மாதிரிலாம் நம்ம கிட்ட சொல்ல வந்தான், நம்ம தான் அவன் சொன்னதை பெருசா எடுத்துக்காம விட்டுட்டோன்ற மாதிரி ரகு யோசிக்கிறாரு. இப்ப நம்ம ஹீரோ அசோக் இருக்காரு பாத்தீங்களா, சின்ன வயசுல ஒரு கோயிலுக்கு வந்து தாயத்தை கட்டினாரு பாத்தீங்களா, இப்ப மறையறதுக்காக அந்த கோயிலுக்கு தான் வந்திருக்காரு. கோயிலுக்கு வந்தவர் ஷாக் ஆயிருந்தாரு. இவர் நிறைய பேரை திடீர்னு மறைய வச்சார்ல, அவங்க எல்லாருமே இங்க தான் இருக்காங்க, அந்த காப்பி எல்லாம் இங்க தான் வந்து ஸ்டோர் ஆயிருக்கு அப்படின்றது இவருக்கு தெரிய வருது. இப்ப திடீர்னு தாயத்துல அங்க இருக்க சில மூலியமா ஒரு பவர் வருது. இங்க இருந்த டூப்ளிகேட் எல்லாருமே இவரை மாதிரி மாற ஆரம்பிச்சிடுறாங்க. அதாவது இங்க இருக்க அந்த கடவுள் சிலையே இவருக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுது. அது என்னன்னா, இந்த ஆளுங்களை யூஸ் பண்ணி நீ இந்த பிரச்சனையில இருந்து தப்பிச்சுக்கோன்ற மாதிரி சொல்லுது. இவருமே அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிறாரு. இப்ப இதை வச்சு ஒரு ஐடியா இவர் பண்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. எல்லா இடத்துலயும் அசோக்க தேடிட்டு இருக்காங்க பாத்தீங்களா, இப்ப அசோக்க ஒரு இடத்துல லாக் பண்ணி பிடிச்சிடுறாங்க. மாட்டிக்கிட்டான் அப்படின்ற மாதிரி செல்லுக்குள்ள எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. ஆனா வேற ஒரு ஸ்டேஷன்ல இருந்து கால் வருது, அசோக் இங்க இருக்கான்ற மாதிரி கால் வருது. அதே மாதிரி வேற ஒரு ஸ்டேஷன்ல இருந்து அசோக் இங்க இருக்கான்ற மாதிரி கால் வருது. ஆக மொத்தத்துல அசோக் மாதிரி ஒரு 10 பேர் எல்லா இடத்துலயும் மாட்டிருக்காங்க. அந்த சாமி சிலை கிடையாது, அது ஒரு ஏலியன் சிலையா இருக்கும். அந்த ஏலியன் சிலை தான் இந்த மாதிரி பண்ணி இந்த பிரச்சனையில இருந்து தப்பிச்சுக்கோன்ற மாதிரி ஹெல்ப் பண்ணிருக்கோம். இத்தனை அசோக் இருக்கிறதுனால உண்மையான அசோக் யாருன்றதை கண்டுபிடிக்க முடியாம போலீஸுங்க கஷ்டப்பட்டு இருக்காங்க. உண்மையான அசோக்க நமக்கு காட்டுறாங்க. அவர் கேர்ள் ஃபிரெண்ட் கூட தான் உட்கார்ந்துட்டு இருக்காரு. இந்த கேர்ள் ஃபிரெண்ட் இருக்காங்கல்ல, திரும்பி நம்ம ஊருக்கு போக முடியாது, வேற எங்கேயாவது போய் நம்ம செட்டில் ஆயிரலாம்ன்ற மாதிரி சொல்றாங்க. சரி ஓகேன்ற மாதிரி இவருமே இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும் போது ஏலியன் ஸ்பேஸ் ஷிப் இருக்கு பாத்தீங்களா, இந்த இடத்துக்கு வந்து நிக்குது. இவங்களை பார்த்து அப்படியே கொஞ்சம் வெளிச்சத்தெல்லாம் விடுது. இதை இவங்க 2 பேருமே ஷாக்கிங்கா பார்த்துட்டு இருக்காங்க. இப்பதான் நமக்கு கான்செப்ட் என்னன்னே புரியுது. ஸ்டார்டிங் இவர் ஒரு கோயிலுக்கு போனாரு பாத்தீங்களா, அந்த கோயிலுக்கு பக்கத்துல ஒரு சிலை இருக்கும். அந்த இடத்துல ஏலியன் ஏற்கனவே அதோட உருவத்தை அங்க பதிச்சு வச்சிருக்கு போல. அதுதான் தாயத்துக்கு பவர் தந்திருக்கும். அந்த பவர் மூலியமா தான் இது எல்லாமே நடந்திருக்கும். சோ டெஸ்டிங்காக இந்த இடத்துல அந்த பவரை தந்திருக்கு போல. அந்த பவரை ஹீரோ யூஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் பண்ணார்ல, இப்ப ஹீரோவையே தூக்கிட்டு போறதுக்காக வந்திருக்குன்ற மாதிரி காமிச்சு நமக்கு முடிக்கிறாங்க. கண்டிப்பா இந்த வெப் சீரிஸோட கதை உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வெப் சீரிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.